வியூவர்ஸ் வெல்கம் டு வியர் புக். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு 4-5 டேஸ் நம்ம எந்த ஒரு வீடியோ கிளாஸஸும் அப்லோட் பண்ணல. அண்ட் ஒரு பிரளயமே நடந்துச்சு வெளியில் உலகத்துல. ஸோ அதை பத்தியும் நம்ம எதுவுமே பேசல. ஏன்னா நிறைய பேர் அதை பத்தி பேசியாச்சு. நீங்க லாஸ்ட் 3 டேஸா இந்த யூடியூப் ஓபன் பண்ணாலே அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்டேட் தான். ஸோ நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் பிஏ புக்ல. அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அப்டேட் தான். இந்த டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அண்ட் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஸ்கெடியூல் எப்படி இருக்க போகுது, அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்னலாம் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம், மெட்டீரியல் என்ன ப்ரொவைட் பண்ணுவோம், கிளாஸஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுவோம், அந்த டீடைல்ஸ். அது மட்டும் இல்லாம எப்படி இதுல ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டா ஸ்வீட்டா வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜுமே சென்ட் பண்றீங்க. லாஸ்ட் டைம் நாங்க டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்கும் போதே கூட இந்த வீடியோலயே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். பட் அதை பார்க்காம டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒருத்தர் பண்ணா ஓகே, நிறைய பேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால தப்பா நினைச்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால அதை கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை தாண்டி ஏதாவது குவாரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் ஒரு சிலர்லாம் எனக்கு டெலிகிராம்லயும் சரி அண்ட் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நவம்பர் மிட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க மேம், எப்போ நியூ டெஸ்ட் பேட்ச் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொன்னேன் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா கார்த்திகை தீபத்தன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு விளக்கு ஏத்துனாங்க. சோ அந்த விளக்க நம்ம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாசமா எரிய வைக்கணும். அந்த வேலையில தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அவங்க ஏத்திட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் மாத்த முடியாது. சோ அதனால இப்ப ஏத்தின விளக்க எப்படி பிரகாசமா எரிய வைக்கணும் அப்படிங்கறத பாக்கணும். அது எப்படி பிரகாசமா எரிய வைக்கிறது? ஒன்னும் இல்ல, கொடுத்திருக்காத சிலபஸ குறைச்சிட்டாங்க. சோ அப்ப கொடுத்திருக்க அந்த கொஞ்சம் போர்ஷனை நல்லா படிச்சு நல்லா ரிவைஸ் பண்ணி ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நீங்க அந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சோ அப்ப நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அது இப்போ நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க சிலபஸ் எப்படி இருக்கும்னு. ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சிலபஸ் எடுத்தாலே அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கே கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுல பயப்பட வேண்டிய விஷயமோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த நியூ சிலபஸ் அப்படிங்கிறது தேர்வர்களுடைய நலன் கருதி வெளியிடப்பட்ட ஒன்றாதான் நான் பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதகமான ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி இலக்கிய பகுதிகளையும் உரைநடை பகுதிகளையும் நம்ம முட்டி மோதி உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. சோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸை அதாவது ஜெனரல் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 to 95% ஆஃப் ப்ரீவியஸ் சிலபஸ கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஹாஃப் ஓவராலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாதி போர்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ். சோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிக்கணும், பட் பிராக்டிஸ் அதிகமா வேணும் அப்படிங்கறதா இங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகெல்லாம் நம்ம பார்க்காததா அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா ஜெனரல் தமிழ் தானே, இந்த சிலபஸ் தானே, இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலேவா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்ப ஸ்டார்ட் பண்ணாம இப்ப ஜான்ல ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. பட் சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் போர்ஷன் கம்மி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஓகே மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஜூலைல தானே எக்ஸாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எல்லாம் போகும். பட் டோன்ட் டூ லைக் தட். ஓகேங்களா? நீங்க இப்போல இருந்து படிச்சு ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால ஈஸியா அதை கிராக் பண்ண முடியும். நான் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல. நீங்க ஜாயின் பண்றதும் ஜாயின் பண்ணாததும் உங்களோட பர்சனல் விஷயம், சாய்ஸ். ஓகேங்களா? சோ யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ இப்ப பாத்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே கூட நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அதை பண்ணுங்க. சோ ஆனா பிராக்டிஸ், ப்ராப்பர் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இன்னையில இருந்தே நீங்க துவங்குங்க. ஏன் அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு பார்க்க வேணா கம்மியா இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா படிக்கிறது நிறைய இருக்கு. சோ அதனால இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதியா குறைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படிங்கும்போது இது சாதகமான ஒரு விஷயம். ஆனா பாதியா குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது எளிதா நம்ம கருதிடக்கூடாது. அதாவது குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. சோ அதனால இன்னைக்கு விளக்கேத்துனவங்க நாளைக்கு வெடி வச்சாலும் வைக்கலாம். ஓகேங்களா? பயமுறுத்ததுக்காக சொல்லல. பட் நம்ம ஆல்வேஸ் பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கறதோட இருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் எதிர்கொள்ற மாதிரி தயாரா இருக்கணும். சோ அதனால கொஞ்சமா இருக்கே அப்படின்னு சொல்லி குறைச்சு எடை போடாம ப்ராப்பரா படிங்க, ப்ராப்பரா
ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ற வழியை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எகெயின் நான் சொல்றேன், இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களால ஈஸியா இந்த போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முடிச்சோம்னா கரெக்டா மே மந்த் முடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாசம் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா எக்ஸாம் எழுதலாம். ஸோ அப்படி எழுதும் போது உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, இப்போ டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 23rd அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு 1 வீக்குக்கான பிளான் மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீக்குமே வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன படிக்கணும், ஜெனரல் தமிழ்ல என்ன படிக்கணும், சயின்ஸ்ல என்ன படிக்கணும், மேக்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எலாபரேட்டா கொடுத்துருவோம். அண்ட் இது இல்லாம உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தனியா இல்லாம இதோடய சேர்த்து மென்ஷன் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு வீக்லி ஸ்கெடியூல் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும் அண்ட் எந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதுல என்னென்னலாம் நீங்க படிக்கணுங்கிறதுக்கான மெட்டீரியல் முதல் கொண்டு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி இருக்கா, அடுத்த வீக் வந்து உங்களுக்கு பாலிட்டி இருக்கும், அதுக்கு அடுத்த வீக் ஐஎன்எம் இருக்கும், அதுக்கு அடுத்த வீக் எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு சப்ஜெக்டா மாறி மாறி இருக்கும். ஏன்னா ஒரே இதா படிச்சா போர் அடிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க, மேம் எனக்கு யூனிட் 6க்கும், அதாவது முன்னாடி யூனிட் 8 இருந்தா அந்த யூனிட் 6க்கும் அண்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 இருந்ததை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ இருக்க இந்த போர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க, ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் தான். ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஎன்எம்ஏ ஹிஸ்டரியும் ஜாயின் பண்ணி நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா 5 கொஸ்டின்ஸ் தான் ஹிஸ்டரியில, எக்ஸாக்டா 5 கொஸ்டின்ஸ் தான் ஐஎன்எம்லன்னு கொடுக்கலாம். ஓவரால் 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹிஸ்டரியில இருந்து ஒரு 7 கொஸ்டினும் ஐஎன்எம்ல இருந்து ஒரு 3 எடுக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் ஹிஸ்டரியில இருந்து ஒரு 3 ஐஎன்எம்ல இருந்து ஒரு 7 எடுக்கலாம். அப்படிங்கும் பொழுது 7 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த ஸ்கெடியூல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில நீங்க என்னென்ன படிக்கணும், ஃபர்ஸ்ட் டே 1 சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும். அடுத்தது குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள். மேம் இவ்வளவும் படிச்சிட முடியுமா அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும். அண்ட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 11th ஹிஸ்டரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா மீதி ரெண்டும் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரிதான் இருக்க போகுது. ஓகேங்களா? இதே கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்க போகுது 6th-லயும் 9th-லயும். சோ அதே மாதிரிதான் குப்தர்கள், இந்த ஒரு லெசன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதே கண்டென்ட் தான் இங்க இருக்க போகுது. அப்ப இதை படிச்சுட்டு இந்த லெசன் நீங்க 6th-ல இருக்க கொடுத்துருக்கிறத படிச்சீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ரிவிஷன் மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? சோ அதனால இது இந்த மாதிரி பாருங்க, நம்பர் ஆஃப் லெசன்ஸ் அப்படிங்கறது மாதிரி பாக்காதீங்க. சேம் கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்க போகுது. சோ அதனால ஒன்ஸ் நான் கிளியரா படிக்க போறேன், அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ற மாதிரி எனக்கு அடுத்து லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் இதுல இன்னொரு விஷயம், நான் வந்து பிராக்டிகலா என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க யாருடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ், அதாவது எந்த ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ற வீடியோ உங்களுக்கு புரியுதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பாக்குறீங்க அப்படின்னா, படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 11th ஸ்டாண்டர்டா, அப்ப 11th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு எந்த ஆசிரியர் நடத்துறது பிடிக்குமோ அந்த ஆசிரியருடைய கிளாஸஸ போய் பாத்துடுங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் புக்கை ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே புக்கை ஓபன் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க கிளாஸஸ் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த செவிச்செல்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏறி இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த காது வழியா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பதிவு ஆயிருக்கும். ஓரளவுக்கு ஒரு 60% அந்த ஸ்டோரி என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க புக் எடுக்கும்போது உங்களுக்கு அது ரிவிஷனா மாறிடும். நீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா படிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது அண்ட் டவுட்ஸ் எதுவும் வராது. சோ அந்த மெத்தடை முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 days 5 lessons ஈஸியா உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ அதனால நம்பர் ஆஃப் லெசன்ஸா பாக்காதீங்க, டாபிக்ஸா பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருக்குறள் அப்படிங்கிறது 20 அதிகாரம் நம்மளுக்கு நியூ சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப ஒவ்வொரு வாரமும் 2 அதிகாரம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த திருக்குறள் பகுதி இந்த 20 அதிகாரமும் முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் 6ல திருக்குறள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கான டீடைல்ஸ்மே வந்து உங்களுக்கு வீக்லி ஸ்கெடியூல்ல இருக்கும். இதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். யூனிட் 6க்கான அந்த திருக்குறள் பத்தி இங்க மென்ஷன் ஆயிருக்காது. பட் இந்த திருக்குறள் பகுதி, அதாவது இந்த 20 அதிகாரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது வந்து ஆட் ஆன் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கே தெரியும், உரைநடை அண்ட் இலக்கிய பகுதிகளை குறைச்சிட்டாங்க. இலக்கிய பகுதிகளில் ஒரு டாபிக் தான் முன்னாடி இருந்ததுல இங்க இருக்கு. அதே மாதிரி உரைநடையில ஒரு 3 டாபிக் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது முதல் வாரத்துல
அறநூல்கள்ல நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி மட்டும் இருக்கும். ஓகேங்களா? சோ கொஞ்சம் போர்ஷன் நீங்க நிறைய டீட்டெயில்டா படிக்க முடியும். அடுத்து இலக்கணம். ஏன்னா உங்களுக்கு இந்த உரைநடை இலக்கிய பகுதிகளை தாண்டி 85 கொஸ்டின் தமிழ்ல வந்து இந்த பகுதிகள் மற்ற பகுதிகள் இருந்து தான் கேட்க போறாங்க. சோ அதனால நம்ம இலக்கண பகுதிகளுக்கு இந்த வாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அதுல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம எப்படி ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறதுக்கான பிராக்டிஸ் தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் மரபு தொடர் பொருளறிதல், ஓமை தொடர் பொருளறிதல், பழமொழிக்கான பொருளறிதல். சோ இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட போர்ஷன்ல இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, கலை சொற்கள். இந்த 5 டாபிக் வந்து உங்களுக்கு வீக் 1ல இருந்து லாஸ்ட் வீக் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதிகள், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இலக்கண பகுதிகளுக்கு ஒரு 25 கேள்விகள் இந்த பகுதியில இருந்து கேட்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் டெய்லி நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கணும். சோ அதனால உங்களுக்கு எந்த வீக் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது, இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய இந்த 5 டாபிக்கை கவர் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதையும் நம்ம சேர்த்து கவர் பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான, அதாவது கன்சால்டேட் பண்ணி அந்தந்த டாபிக் அப்படின்னா அந்தந்த டாபிக்கான மெட்டீரியலுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் மினிமம் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு இது குறித்து ஒரு கேள்விகள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ அப்படி பார்க்கும்போது ஒரு 21 வீக்ஸ் வந்து இருக்க போகுது. சோ அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100-105 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு இது எல்லாமே தமிழ்ல இருக்கும் அண்ட் தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ்மே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இயக்கவியல் ஃபர்ஸ்ட் வீக், இதுக்கான வீடியோ கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் வில் பி ப்ரொவைடட். மேத்ஸ்க்கும் அதே மாதிரிதான். ஆல்பா நியூமரிக் ரீசனிங் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு, நம்பர் சீரியஸ். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு 2 to 4 கொஸ்டின்ஸ் ஆவது இருந்துட்டே இருக்குது. அதனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கெடியூல்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி டியூஸ்டே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் செட் வந்து கொடுப்போம். அதாவது ஒரு வீக்குக்கு 2 பிராக்டிஸ் செட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். அதாவது கிளாஸஸ் இருக்கிற கொஸ்டின் தனி, அது இல்லாம உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு 2 செட்ஸ் பிராக்டிஸ் செட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? சோ இதுவுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்லே அவைலபிளா இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா இருக்கட்டும், குப்தர்கள், டெல்லி சுல்தான்ஸ், நீங்க போய் செக் பண்ணலாம். ஹிஸ்டரி பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த அறநூல்களுக்கும் நம்மளுடைய சேனல்லயே வந்து கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். சயின்ஸ்க்கும் உங்களுக்கு கிளாஸஸ், உங்களுக்கு கட்டாயமா மேத்ஸ், சயின்ஸ், தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், அதாவது நீங்க எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சா புரியாதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெசன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்லயே அவைலபிளா இருக்கும். அண்ட் இல்ல நான் வேற ஒருத்தவங்க எனக்கு டீச் பண்றது பிடிக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க போய் படிக்கலாம். அதாவது நீங்க எங்க படிச்சாலும் ஓகே தான், பட் எங்களுக்கு தேவை நீங்க படிக்கணும். படிச்சுட்டு ப்ராப்பரா வந்து டெஸ்ட் எழுதணும். அதுதான். ஓகேங்களா? சோ அதனால இந்த 5 டேஸ், அதாவது மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரைடே வரைக்கும் நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத இங்க ஸ்கெடியூல் பண்ணியாச்சு. அடுத்தது சாட்டர்டே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 5 நாள் நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு சண்டே அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதணும். எவ்ரி சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் 1 வீக்குக்கான பிளான். இதே மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கான பிளானையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ செகண்ட் வீக் பாருங்களேன். செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாலிட்டி. சோ பாலிட்டியில எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது, அது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்கெடியூல்ல வரும். ஓகேங்களா? சோ அந்த அடுத்த வீக், அதாவது செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிட்டி படிக்கிறோம். அடுத்தது தமிழ்ல வந்து ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், திருக்குறள் படிக்கிறோம். அறநூல்களை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் பெண்டிங் இருக்கக்கூடியது செகண்ட் ஆஃப் படிக்கிறோம். அடுத்தது இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அடுத்தது எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, கலைச்சொல். இந்த 5 எப்பவுமே இருக்கும்னு சொன்னோமா? சோ இது வந்து இந்த வீக் என்ன பண்ண போறீங்கன்னா 8th 9th புக்ல இருக்கக்கூடிய எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, கலைச்சொற்கள், இதுக்கெல்லாம் கன்சாலிடேட்டட் மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடட். ஓகேங்களா? சோ அது இல்லாம பிளஸ் ஒரு 5
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடியது மறுபடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஆட் ஆகும். அடுத்தது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அமிலம், காரம், உப்புக்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைஸ்னா பகடைகள். இதுக்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் எவ்ரி டியூஸ்டே தேர்ஸ்டே உங்களுக்கான பிராக்டிஸ் செட்டுமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ இதுலயுமே அதேதான், உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் இப்படிதான் பிளான் இருக்க போது. தேர்ட் வீக்கான பிளான் பாருங்க. அதாவது எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே படிப்பீங்க, அதுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அண்ட் சாட்டர்டே நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும், சண்டே வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து 6 நாள் நீங்க படிக்க எடுத்துக்கிறதுனால அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகேங்களா? பட் சண்டே ப்ராப்பரா நீங்க டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? அது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அண்ட் உங்களுக்கு மொத்தமா ஒரு வாரத்துக்கே 5 லெசன் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் இங்க கொடுக்கறது எல்லாமே ஒரு ஹாஃப் அ டேல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த போர்ஷன். ஓகேங்களா? திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கிறதே அதிகம் திருக்குறளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 நிமிஷம் எடுத்தீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. அதுவுமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அ டேங்கிறதே மேக்சிமம் டைம் தான் தமிழுக்கு. அப்ப மீதி எல்லா நேரமும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் தான் பார்க்க போறோம். அப்ப 5 லெசன் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒன்று. அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அமிலம், காரம், உப்புக்கள்னு மென்ஷன் பண்ணிருக்குல்ல, இது ஸ்கூல் புக்ல நீங்க எங்கெல்லாம் படிக்கணும் அண்ட் ஸ்கூல் புக்கோட அந்த எக்ஸாக்டா அமிலம், காரம், உப்புக்கள் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு ஒரு மெட்டீரியலாவே நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுல ஹைலைட் பண்ணிருப்போம் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. நீங்க நம்மளுடைய சேனல்லயே சயின்ஸ் கிளாஸஸ் பார்க்கலாம். சோ சயின்ஸ் கிளாஸஸ், அடுத்தது ஹிஸ்டரி கிளாஸஸ், தமிழ் கிளாஸஸ் எல்லாம் நம்மளுடைய இதுலயே இருக்கும். நீங்க வேணா போயிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. சோ அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் ஓவரால் ஸ்கெடியூல். அடுத்து தேர்ட் வீக்கும் இதே மாதிரிதான், பட் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு பதிலாக ஐஎன்எம் உங்களுக்கு இருக்க போது இதே மாதிரி ஒவ்வொரு வீக். அண்ட் இம்பார்ட்டன்டான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அது மட்டும் போதாது, ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒவ்வொரு 3 வீக்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 4th வீக் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்டா தான் இருக்கும். ஒரு வாரம் ஃபுல்லா, அதாவது நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரமா என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து இங்க ரிவைஸ் பண்ணணும். இந்த ஒரு வாரம் உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு அண்ட் அந்த வீக்குக்கான சண்டேல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இதுதான் ஓவரால் ஸ்கெடியூல். இதுல வந்து என்னன்னா நீங்க இங்க இது வந்து இந்த ஸ்கெடியூல் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இதாதான் இருக்கும். அதாவது எல்லாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியற அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு நாளுக்கு இந்த போர்ஷன் முடியுமா, எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க இந்த 5 டேஸ்ல முடிக்கலன்னா சாட்டர்டே அன்னைக்கு கூட உட்காந்து 6 டேஸா எடுத்து கூட முடிச்சிடலாம். இல்ல அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பார்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு வீக் நடுவுல ரிவிஷனுக்கு விடுறோம் பாருங்க, அன்னைக்கு நீங்க ஒரு 3 நாள் ரிவிஷனுக்கும் ஒரு 2 நாள் வந்து, அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கான போர்ஷனா அப்படியே ஒரு நாள்ல உட்காந்து மார்னிங்ல இருந்து ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 நாள் வந்து படிக்காத போர்ஷனை கூட படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அதுக்கேத்த மாதிரி, ஏன்னா நடுவுல ஒரு கேப் இருக்கணும். இல்ல அப்படின்னா அடுத்த ஸ்கெடியூல் போகும்போது அங்கங்க பாதி பாதியா போயிடும். சோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வீக் 4க்கானது, அடுத்தது வீக் 5 என்ன போர்ஷன், அடுத்த 6th வீக், 7th வீக்கான ஸ்கெடியூல், அடுத்த 8th வீக் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட். அதே மாதிரிதான் அடுத்து 9, 10, 11 3 வாரம் படிப்பீங்க. அடுத்த ஒரு வாரம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட். இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ 23rd டிசம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த இது எப்ப எண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 21 வீக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது 20th வீக் ரிவிஷன் டெஸ்ட் 5 இருக்கும். அதுக்கடுத்து 21th வீக் ஏன் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐஎன்எம்ல பெண்டிங் இருக்கும். சோ அந்த ஐஎன்எம் வந்து இந்த 21th வீக் ஐஎன்எம் மட்டும் இருக்கும். சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆப்டிடியூட் முடிஞ்ச உடனே ஆப்டிடியூட் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு வாரம் வந்து இந்த இடத்துல மேக்ஸ் எதுவுமே இருக்காது. சோ அப்படிங்கும் பொழுது ஆப்டிடியூட மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்து இந்த வீக் 19ல எழுதுவீங்க. அடுத்து ரீசனிங்க மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு 21ல எழுதுவீங்க. இதுக்கப்புறம்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். அப்ப எப்ப கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/5/2025, அதாவது 23rd டிசம்பர் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 18 மே தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு சாலிடா ஒரு 1 மந்த்துக்கு மேல 1.5 மந்த் இருக்கு. சோ அந்த 1.5 மந்த் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க அப்பயும் உங்களுக்கு ஃப்ரீயாலாம் கிடையாது. அதாவது 18th அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்கன்னா கிடையாது. சோ அதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணா ரிவிஷன் டெஸ்ட் மறுபடியும் ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம். அதை நீங்க அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ 18th அன்னைக்கு உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் 21 கம்ப்ளீட் ஆகும். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் எடுக்கிறீங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுமே வந்து ஃபுல் டெஸ்ட்னு கொடுத்துருப்போம். ஆனா டெஸ்ட் 1 to 10 கொடுத்துருப்போம். அது என்ன மேம் டெஸ்ட் 1 to 10 அப்படின்னா, நீங்க ஒரு 21 வீக் நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வீக் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து மறுபடியும் 21 வீக் ஒரு வாரத்துல ரிவைஸ் பண்ணிட்டு வந்து எழுதுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஆல்ரெடி நடுவுல ரிவிஷன் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் ஞாபகம்லாம் இருக்கும். ஸோ அதை ரீகால் பண்றதுக்கு 21 வீக்கான போர்ஷனையும் நான் சடனா உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்டா கொடுத்தேன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு. ஸோ அதனால என்ன பண்றோம்னா ஹாஃப் ஆஃபா பிரிக்கிறோம். ஸோ 25th மே 1 வீக் டைம், அதாவது 2018 முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க டே 1, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து 10th டெஸ்ட் வரைக்கும் என்னென்ன போர்ஷன்ஸ் இருந்துச்சோ அதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் வரும். ஓகேங்களா? அடுத்த வாரம் என்ன ஆகுனா செகண்ட் ஆஃப் 11th டெஸ்ட்ல இருந்து 21 டெஸ்ட் வரைக்கும் நீங்க என்ன போர்ஷன் படிச்சீங்களோ அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறது ஈஸி. அப்போ 8 ஜூன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அடுத்தது 15th ஜூன் செகண்ட் டெஸ்ட், அடுத்தது 22 ஜூன் தேர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட், அதாவது மாடல் டெஸ்ட்டுக்கான எல்லா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் லேட்டரா நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் ஸ்கெடியூல். ஓகேங்களா? இந்த ஸ்கெடியூல் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். அதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஹோல் ஸ்கெடியூலுமே வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல ஒவ்வொரு வீக் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோடைய ப்ராசஸ் என்னென்னலாம் நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்கோம். ஸோ கிவன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் தான். அதாவது வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு 4th வீக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது தமிழ், சயின்ஸ், மேக்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். இல்ல அது வந்து உங்களுக்கு ஈஸியா படிச்சோன்னா புரிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்காது. இம்பார்ட்டன்டான லெசன்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் தமிழ், சயின்ஸ், மேக்ஸ்க்கு கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ், அதாவது டாபிக் வைஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாம புக் வைஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா இது எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸும் கொடுத்துருவோம். அது இல்லாம எக்கனாமிக்ஸ்னா என்னென்ன லெசன்ஸ் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி புக் வைஸுக்குமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுவும் உங்களுக்கு செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டவுட் கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கான கிளாரிபிகேஷன் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் மூலியமாவோ இல்ல ஒரு வீடியோ கிளாஸ் மூலியமாவோ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க டவுட்ஸை வந்து மார்னிங் 8 o'clockல இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆர் டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணி, அதாவது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுடைய டவுட்ஸ் எங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வீடியோ வில் பி ப்ரொவைடட் ஃபார் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கை தாண்டி வேற எங்கெல்லாம் படிக்கணும், ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் புக்ல இல்ல அப்படிங்கும்போது நம்ம அவுட் சோர்ஸ் போய் தான் ஆகணும். அப்ப அதுக்கான செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா மீடியம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு என்ன மீடியம்ல கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா தமிழ் மட்டும்தான். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச்சுக்க வேண்டாம். ஏன்னா தமிழ் மட்டும்தான் எங்களால ஹேண்டில் பண்ண முடியும் எங்க ஸ்டாஃபோட. ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து எஃபெக்டிவா கொடுக்கணும். ஸோ அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது நாங்க வந்து இங்கிலீஷை வந்து கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போவே கிளாரிஃபை பண்றேன், தமிழ் மட்டும்தான். ஓகேங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். மேத்ஸ் மட்டும் பைலிங்குவலா இருக்கும். உங்களுக்கு மேத்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவலா கொடுக்குறோம். பட் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் அண்ட் தமிழ் தான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஒவ்வொரு வீக்கும் 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எப்படி ஸ்பிளிட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க குரூப்ல வந்து நாங்க உங்களுக்கு டீடைல்டா சொல்றோம் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு. ஓகேங்களா? அடுத்தது மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியா மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஹார்ட் காப்பி எதுவும் கிடையாது. ஸோ அதனால PDF ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் ஆகும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நியூ ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அண்ட் ஓல்டு ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது, அது ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்க என்ன படிக்க போறீங்களோ அதை அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு ஒரு PDF அந்தந்த வீக்
நைட் சண்டே நைட் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைச்சிடும். அதாவது நெக்ஸ்ட் வீக் நீங்க என்ன படிக்க போறீங்க, மண்டே டு ஃப்ரைடே என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறது சண்டே நைட்டே உங்களுக்கு அந்த வீக்குக்கான போர்ஷன் மட்டும் ஒரு மெட்டீரியலா வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கண்டென்ட்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை தாண்டி ஏதாவது எக்ஸஸ் சோர்ஸ், அதாவது ஸ்கூல் புக்கை முடிச்சு கவர்மெண்ட் மெட்டீரியல் முடிச்சு அதையும் தாண்டி நான் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸஸ் அதுக்கான மெட்டீரியல்ஸ்மே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே, அதாவது வேர் டு ஸ்டடிஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட், 4th வீக்கு ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் இந்த ரிவிஷன் டெஸ்ட். இதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 rupees. அதாவது லாஸ்ட் டைம் 499 கொடுத்தோம், பட் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், ₹1 எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 rupees இந்த சார்ஜ். இது வந்து ஒன் டைம் பேமெண்ட். நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 7 மந்த்துக்கான அசிஸ்டன்ட்க்கு நீங்க பே பண்றது ஜஸ்ட் 500 rupees மட்டும்தான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்மே வந்து நாங்க கலெக்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ இதுதான் கம்ப்ளீட்டா நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேட்ச் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஸ்கெடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சண்டே நைட் 9 o'clock வந்து உங்களுக்கு வீக்லி ஸ்கெடியூல், அடுத்தது மண்டே டு ஃப்ரைடே நீங்க என்ன படிக்கணும் அண்ட் அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே வந்து சண்டே நைட்டே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் தான், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை வச்சு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஓஎம்ஆர்ல நீங்க நம்பிக்கையோட, அதாவது உங்களுக்கு தெரிய உள்ள கண்ட்ரோல் என்ன அப்படின்னு, சோ அதுதான் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓஎம்ஆர் பிராக்டிஸ் ஏன் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படிங்குவீங்க. ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது, ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த ஓஎம்ஆர் பிராக்டிஸ் பண்ணாதனால அதுக்கு எக்ஸாம் டைம்ல நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் பிராக்டிஸ் தான் பெஸ்ட். ஏன்னா இப்பவே நீங்க இதெல்லாம் கரெக்டா ஷேட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல அது ஈஸியா போயிடும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து நீங்க ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய ஸ்கோர்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும், ஓஎம்ஆர் எப்படி நீங்க இது பண்ணணும் அண்ட் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து பேட்ச்ல வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண்டேவும், அதாவது சண்டே டெஸ்ட் எழுதுறீங்கன்னா மண்டே 7 o'clock ஈவினிங் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சண்டே மார்னிங் 10 o'clock வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இதுதான். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது, ஆன்லைன் டெஸ்ட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா எப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அப்போல இருந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனுக்கு மாற்றப்படும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இதுதான். சோ என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், ஹார்ட் காப்பி கொடுக்க மாட்டோம். கிளியரா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்க்கு மட்டும்தான் இது. ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது தமிழ்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், பைலிங்குவலா இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு மேக்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு 2 பிராக்டிஸ் செட் கொஸ்டின் பேப்பர், அந்த வீக்குக்கான சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுக்கான போர்ஷனுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். வீடியோ கிளாஸஸ், பிராக்டிஸ் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வில் பி given to you. ஓகேங்களா? சயின்ஸும் அதே மாதிரிதான். என்ன போர்ஷன்ஸ் இங்க வந்து சயின்ஸ் வந்து ஜென்ரலா மென்ஷன் பண்ணிருப்போம். இப்போ இங்க வந்து நுண்ணுயிரிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்து உடலியங்கியல், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிமங்கள், சேர்மங்கள், இப்படிதான் மென்ஷன் பண்ணிருப்போம், ஜென்ரலா மென்ஷன் பண்ணிருப்போம். ஆனா இதெல்லாம் எங்க படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிளஸ் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழும் அதே மாதிரிதான். ஒவ்வொரு வாரமும் நீங்க படிக்கக்கூடிய தமிழ் போர்ஷன்ஸ் மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடட். அது மட்டும் இல்லாம இந்த டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். இலக்கண பகுதிகள் இதனால் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த இலக்கண பகுதிகள் அது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் ஒரு 5, மினிமம் 5, ஓகேங்களா? 5ன்னு எக்ஸாக்டா சொல்லல, மினிமம் 5 கொஸ்டின் பேப்பர். சோ அதுக்கு கம்மியா இருக்காது. சோ அதை தாண்டி வேணா இருக்கலாம், ஆனா கம்மியா இருக்காது. சோ அந்த மாதிரி 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்ல ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அதுல என்ன ப்ரீத்தெழுதுக கொடுத்திருக்காங்க, சேர்த்து
சேர்த்தலுக்கு கொடுத்துருக்காங்க, கலைச்சொல் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க போய் ஒவ்வொரு பிடிஎஃபா, அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையா எடுத்து திருப்பணுங்கிற அவசியம் இருக்காது. ஓகேங்களா? சோ இதுதான். அண்ட் இந்த வீடியோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ், சயின்ஸ், தமிழுக்கு இருக்கும். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில கிளாஸஸ் ஆல்ரெடி ஹிஸ்டரி எல்லாம் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் பாலிட்டியுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் உங்களுக்கே தெரியாத ஒன்றும் கிடையாது, இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா தான் இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இது டஃப்பானது, அவங்களுக்கு படிச்சா புரியாது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கான வீடியோ கிளாஸஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அண்ட் நான் இன்னொன்னு சொல்றேன், எப்பவுமே நீங்க படிக்கும் பொழுது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இப்போ ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கறத படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெசன் குறித்து ஒரு வீடியோ கிளாஸஸ் உங்களோட பெஸ்ட் டீச்சர் யாரோ அவங்களோட கிளாஸஸ பார்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா புக்கை திறங்க, எடுத்த உடனே புக்கை திறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க படிச்சீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாயிடும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். கொஞ்ச நேரத்துல நிறைய படிச்சிடலாம். ஆனா நீங்களா புக்கை ஓபன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுடைய காதுல நல்லா பதிஞ்சிடும், உங்களோட மைண்ட்ல. சோ உங்க காது வழியே போய் மைண்ட்ல நல்லா பதியும் பொழுது அடுத்து நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அப்படியே 60% உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பார்க்கும்போதே ஏறிடும். சோ அதுக்கப்புறம் நீங்க புக் எடுத்து ஓபன் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே அது ஏதோ ஒரு ரிவிஷன் மாதிரி வரும். ஓகேங்களா? சோ அதனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சோ வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த 500 rupees நீங்க எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 2 கோட் QR கோட் கொடுத்துருக்கோம். ஒண்ணு நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், இல்லைன்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணுங்க, இல்லைன்னா UPI ஐடி கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ இந்த UPI ஐடியில நீங்க பே பண்ணலாம். உங்களுக்கு UPI ஐடி போட்டோன்னா மீனு லோகநாதன் வரும். ஓகேங்களா? சோ ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. நிறைய பேர் லாஸ்ட் டைம் பண்ணீங்க. சோ நாங்களா கண்டுபிடிச்சு நாங்களா கால் பண்ணி நிறைய டீடைல்ஸ் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால இந்த டைம் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அந்த பே பண்ணதோட ஸ்கிரீன்ஷாட்டை 8300865071 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் ஆர் டெலிகிராம் நம்பர், மோஸ்ட்லி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ இந்த நம்பருக்கு உங்களுடைய நீங்க பே பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடுங்க. அதோட நீங்க என்னென்ன டீடைல்ஸ் என்டர் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அண்ட் உங்களுடைய டெலிகிராம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸோட உங்களோட நீங்க பே பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் சேர்த்து 8300865071க்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அண்ட் உடனே ரிப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்னைக்குள்ள கண்டிப்பா அந்த கன்ஃபர்மேஷன் இந்த டீடைல்ஸ் நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் நாங்க கொடுத்துருவோம். அதுக்கடுத்து உங்களை குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஸ்கெடியூல் இந்த 21 வீக்ஸ் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிற இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலான BA புக்ல அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? டெலிகிராம் சேனலோடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே கொடுப்போம். இதுல நீங்க போயிட்டு இந்த ஸ்கெடியூலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அண்ட் இது எல்லாத்தையுமே ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கெடியூலோடைய லாஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு பே பண்றதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். பே பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம உங்களுடைய டீடைல்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ஓவரால் ப்ரொசீஜர். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது குறைஸ் இருந்துச்சு அப்படின்னா 8300865071 அதாவது இந்த நம்பர். சோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், டவுட்ஸ் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க, பேசுவோம். அண்ட் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23rd டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th டிசம்பர். ஓகேங்களா? சோ 17th டிசம்பர்ல இருந்து நீங்க இன்னைக்கு வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 17, 18, 19, 20 20th டிசம்பர் வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண முடியாது. ஒன்லி 4 days, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. இந்த 4 daysக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டாதான் உங்களுக்கு அடுத்து எங்களுடைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ குரூப்ல ஆட் பண்ணும், உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், எப்படி அட்டன் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அது எல்லாமே சாட்டர்டே சண்டே நடக்கும். அதுக்கு அடுத்தது மண்டேல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால 17th அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி
20th டிசம்பர் அன்னைக்கு இந்த பேட்ச் வந்து அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.